ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து செல்ஃப் க்ரூமிங் பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். செல்ஃப் க்ரூமிங்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளை எப்படி ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறது அதுதான் செல்ஃப் க்ரூமிங். இதை பற்றி நான் ஒரு 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்பில் எந்த விஷயம் செய்யணுன்னாலும் நமக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு பொருந்தும். இப்போ நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறோம், இல்லை புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஐயோ அவங்க அது சொல்லிவிடுவாங்களோ இது சொல்லுவீங்க, நமக்கு சூட் ஆகுமோ சூட் ஆகுதோ அப்படின்னு நமக்கு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அதை பற்றி எல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு, முக்கியமாக சொல்லணுன்னா அடுத்தவங்கள நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது. நம்ம தான் அந்த மாதிரி திங்க் பண்ணின்னு இருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாமல் நீங்கள் வந்து பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாங்க. ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரெட்டிங் தான். ஒரு சிலவங்க வந்து த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வந்து த்ரெட்டிங்கே பண்ண மாட்டாங்க. நம்ம புருவம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் பண்ணால் தான் நல்லா பார்க்க ஷேப்பாக எடுப்பாக இருக்கும். பண்ணாலே போதும். நமக்கு புருவமே இல்லைன்னா கூட புருவம் வந்து வளர ஆரம்பிக்கும் த்ரெட்டிங் பண்ண. மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும், அடிக்கடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு புருவமே இல்லைன்னு அப்படின்னு நினச்சாலும் கவலையே பட தேவையில்லைங்க. டெய்லி நைட்டு விளக்கெண்ணெய் புருவத்து மேலே தடவினே வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே புருவம் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். டிப் நம்பர் 2 வந்து நம்ம மேக்கப் போட்டிருந்தாலும் அந்த எண்ணெய் தடவும்போது நம்ம 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு அந்த எண்ணெய்லாம் நம்ம மூஞ்சிகளை வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போங்க. எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பின்னி மட்டும்தான் போட முடியும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா நெயில் பாலிஷ் வச்சு பழகுங்க. அப்போல்லாம் நெயில் பாலிஷ் அந்தளவுக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போல்லாம் நியூட் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துருச்சு. இப்போல்லாம் ரேர் கலர் கூட கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. முன்னாலாம் அந்த மாதிரி கிடைக்காது. ரெட் கலர் இல்லை பிங்க் கலர் தான் கிடைக்கும். ஏதாவது நியூட் கலர் அழகாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி அழகாக மேட்சிங்காக போட்டுக்கலாம். மேட்சிங்காக தான் போகணுன்னு இல்லை, எந்த ஒரு நியூட் கலராக போட்டாலும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஸ்லிப்பர் வந்து வியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து சாரீ போட்டுக்கிட்டு அது மேலே ஷூ போட்டுட்டு நடப்பாங்க. அது வந்து அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் ஏதாவது போட்டுட்டு போகிறீங்கன்னா அதுக்கு ஹீல் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஹீல் போடணுன்னு அவசியம் கிடையாது. மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது போடலாம். இந்த மாதிரி சுடிதார்ஸ் அந்த மாதிரி போடும்போது ஃப்ளாட்லேயே நிறைய டிசைன் செப்பல்ஸு சாண்டல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டிப் நம்பர் 4 வந்து எப்பயுமே நீங்கள் ஃபேஷியல் ஏதாவது வீட்டில் இருக்கிற கடலை மாவு, பைத்த மாவு இல்லை காஃபி பவுட்ரு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி 1/2 hour கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது கூட லைட் கலரில் லிப்ஸ்டிக் போட்டு வீட்டில் ப்ரெசன்டபுளாக எப்பயுமே இருங்க. பாய்.